இந்த யூத மத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருக்கு எதிராக கிரியை செஞ்சாங்க, கலவரத்தை ஏற்பட்டு விட்டானுங்க. ஒரு தடவை அவர் ஜெருசலத்துக்கு மறுபடியும் வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு ஜெருசலத்துக்கு வரும்பொழுது இந்த யூத மத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருக்கு எதிராக கிரியை செஞ்சாங்க, கலவரத்தை ஏற்பட்டு விட்டானுங்க. ஓகே, அது மட்டும் அந்த அந்த கலவரத்தில் தான் என்னாச்சு, இவரை பிடிச்சி ரோம ராஜ்யத்தில் உள்ள சிறைச்சாலையில் அவர் போடப்பட்டார். He was imprisoned by the Roman authorities. ரோம ராஜ்யத்தின் தலைவர்கள் அவரை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. என்ன ஒரு காரியம் இந்த இடத்துல கொஞ்சம் சோகமான ஒரு காரியம்னா, மத தலைவர்கள் ரோம ராஜ்யத்தோடைய அதிகாரிகளோடு சேர்ந்து வச்சானுங்க ஆப்பு. புரியுதா? நினைக்கிறேன் நியூ டெஸ்டமென்ட் சேவையை நம்ம உங்களுக்கு படித்து கொடுத்தேன்ல, அதில் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? யூதர்களுக்கு யூத தலைவர்கள் மத தலைவர்களுக்கு ரோமர் அரசாங்கத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எதாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் செயல்படுவாங்க. And that's how they plot to kill Jesus. புரியுதுங்களா? அப்படி தான் அவங்க சதி பண்ணாங்க. இந்த இயேசுவை எப்படினாச்சும் நம்ம ஒழிக்கணும்னு சொல்லி. So there was a plot between the Jewish religious leaders and the Roman authorities.